ஒரு மனிதரும் பார்த்தோம் அப்படின்னா, அவர் வாழ்க்கையில சில தப்புகள் பார்த்தோம் அப்படின்னா, அதுவே அப்படியே இன்னோவேஷனா மாத்திருவாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க பொதுவா ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருந்தாங்க. அவங்க ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஒரு ஃபுட்ட தினுசான ஒரு பேர சொல்லி, ஏதோ ஒரு கண்டுபிடிப்பாகி, அது Facebook, Instagram எல்லாத்தையும் ட்ரெண்ட் ஆகி, வீடு வரைக்குமே செஞ்சு பார்க்கக்கூடிய வழக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும். சிலர் செய்யற தப்பு அது இன்னோவேஷன் ஆகி புது டிஷ்ஷா கூட மாறி இருக்கு. அதே மாதிரி ஒரு தவறான இன்னோவேஷன் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்றளவுக்குமே வெறும் ட்ரெண்டிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஸ்டேட்டஸாகவும் கருதப்படுது. அப்படி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தவறா இருக்கு, அது எவ்வளவு தூரம் ட்ரெண்ட் ஆயிருக்கு, அது இப்போ வரைக்கும் எப்படி இருக்குன்றத பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. பெரிய மனிதரா இருந்தாலும் அவர் வாழ்க்கையில ஒரு 2 தப்பாச்சும் பண்ணாம இருந்திருக்க மாட்டார். சிலர் அந்த தப்ப உணர்ந்து அடுத்து மாத்திக்குவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தப்பையே புதுசா ஏதோ நான் இன்னோவேஷனா கண்டுபிடிச்சிருக்கேன்ற மாதிரி மலுப்புல ஆள்களும் நிறையவே இருக்காங்க. பொதுவாவே எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். எப்படி சக்கரை பொங்கலுக்கு வடகரின்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரியான நிறைய இன்னோவேஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபேட்டால ஆம்லேட் போடுறது, அது மட்டும் இல்லாம ஃபேண்டால டீ போடுறது. இப்ப நம்ம வடக்கு நண்பர்களோட இன்னோவேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சாப்பிடணும்னு நினைக்கிறவனுக்கு கூட அந்த டிஷ்ஷை சாப்பிடவே கூடாதா, கனவுல கூட அந்த டிஷ் வரக்கூடாதான்ற அளவுக்கு உங்களோட இன்னோவேஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை மலைக்கவே வச்சிருன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்தியால என்னென்ன இன்வென்ஷன்ஸ், என்னென்ன இன்னோவேஷன் சயின்டிஸ்டுகள் நிறைய கண்டுபிடிச்சிருந்தாலும் கூட உங்களோட நிறைய இன்னோவேஷன் கண்டுபிடிச்சவங்களாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஊர்ல இருக்கக்கூடிய செஃப்ஸும் நிறைய குக்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்னோவேஷன்களை அவங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்துகிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு நான்வெஜ் லவ்வரா இருக்கீங்க, திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் வெஜ்ஜில் சிக்கனு, வெஜ்ஜில் மட்டனு, வெஜ்ஜில் மீன், வெஜ்ஜில் பிராணுன்ற மாதிரி வெஜ் உணவில் ஒரு நான்வெஜ் விருந்து அப்படின்ற மாதிரியான தகவல்களும் சரி, இது மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கல்யாண வீடுகள்லயும் சரி, நம்ம வீட்டுகள்லயும் சரி, டெய்லி காய்கறியா வச்சு போற ஏதாச்சும் கறிகிரி வாங்கி சொன்னீங்க, இல்ல காயவே கறி மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி உணவுகள்ல நிறைய இன்னோவேஷன் எதிர்பார்க்கறல்ல நம்ம மக்களை குறை சொல்லவே முடியாது. இதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா வெஜ் ஆம்லேட் அப்படின்னு, வெஜ்ஜில் இப்படி ஆம்லேட் போட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. கடலை மாவு அரை அப்படி இப்படின்னு அடை தோசையே பார்த்தோம் அப்படின்னா வெஜ் ஆம்லேட்னு வைப்பாங்க. இது மட்டும் இல்லாம வெஜ் ஐர மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. ஐர மீன் எப்ப வெஜ் ஆகும்? கொல்கட்டா பக்கம் எதுவும் போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொல்கட்டாக்கெல்லாம் போக வேணாம், நம்ம மார்க்கெட்டுக்கு போனாவே போதுன்னு வாழைப்பூவை வாங்கிட்டு வந்து வாழைப்பூல இருக்க பூவை வச்சு குழம்பு பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா, இது வெஜ் ஐர மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 4-5 பருப்புகளை போட்டு அரைச்சு ஒரு கூட்டை வச்சு என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதுதான் வெஜ் ஈரல் அப்படின்ற மாதிரி நிறைய இன்னோவேஷன்களை கொடுத்துட்டு நிறைய இன்னோவேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெஜ் சாப்பிட்ற நேரத்தில் நம்மளால நான்வெஜ் சாப்பிட முடியுன்ற இயக்கத்தை நிறையவே குறைக்கவும் செய்யலாம். உணவு பழக்க வழக்கங்கள்ல நிறைய இன்னோவேஷன் இருந்தாலும் கூட ஒரு தவறான இன்னோவேஷன் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு பிராண்டாவும் மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை ஒரு ஸ்டேட்டஸ் பாயிண்டாவும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. வீடியோ ஆரம்பிச்சு 2 நிமிஷம் ஆச்சு பேசிக்கிட்டே இருக்க, கதைக்குள்ள வர மாட்டேறியே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்துருங்க. இந்த ஒரு வீடியோ கிளிப்புக்கும் நான் சொல்ல போற கதைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ரிலேட்டபிளா இருக்கும். இந்த ஒரு காணொலியை பார்த்துக்கோங்க. இதை சாப்பிட எல்லாம் சரியா போயிடும். எந்த டாக்டரோட கையெழுத்தாவது இது வரைக்கும் யாருக்காவது புரிஞ்சிருக்குதா? விக்ஸுங்கிறத சுத்தி சுத்தி எழுதியிருக்கிறேன். அதை சாப்பிடு, சரியா போயிடும். உடனே சாப்பிடு. இப்ப நீங்க பார்த்த இந்த விவேக் காமெடி நீங்க ஒரு 90s கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. மட்டும் இல்லாம டாக்டர்கள் இதனாலதான் எழுதி கொடுக்குறாங்களா, அது கரெக்டா விக்ஸ் தான் எழுதி கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி தோணவும் செய்யும் நமக்கு. இப்படி இந்த ஒரு தவறான எடுத்துக்காட்டு பெரிய இன்னோவேஷன் ஆச்சோ, அதே மாதிரி ஒரு தவறான எடுத்துக்காட்டும் பார்த்தோம்னா இங்க இன்னோவேஷனா இருக்கு. அது எப்ப நடந்திருக்கு, எங்க நடந்திருக்கு, அதை பத்தி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம 1908க்கு டிராவல் பண்ணி போகணும். நம்ம 1908க்கு டைம் டிராவல் பண்ணி எந்த நாட்டுக்கு போக போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கு போக போறோம். 1908 அமெரிக்காவுக்கு என்னப்பா ஏலியன் இது வந்துச்சா, இல்ல பவர் ரேஞ்சர்ஸ் இது வந்தாங்களா, சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் அப்பயே நம்ம உலகத்தை காக்க வந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் யாரும் வரல. ஒரு டீ மெர்ச்சன்ட் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு செய்த சின்ன இன்னோவேஷன் பார்த்தோம் அப்படின்னா அது தவறா இருக்கு. அந்த தவறை கொஞ்ச நாள்ல பார்த்தோம் அப்படின்னா பெரிய இன்னொரு இன்னோவேஷனாகவும் மாறி இருக்கு. இப்படி அந்த வியாபாரி என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் டீ தூள் விற்கக்கூடிய ஒரு வியாபாரி. பொதுவாகவே மனிதனோட வாழ்வியல்ல பார்த்தோம் அப்படின்னா டீயையும் மனிதனையும் பிரிக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிக்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு 4 ஃபுல்லாக டீ குடிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்படி சிலர் ஒவ்வொன்று மேல அடிமையா இருக்காங்களோ அது மாதிரி டீ மேல அடிமையா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்க ஐடில வேலை பார்க்குறீங்க அப்படின்னா சிலர் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா டீயவே சோறு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த டீயை பத்தி படிக்கும் போது ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று பார்த்தேன். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னா எந்தெந்த நாடுகள் அதிகமா டீயை கன்சம்ஷன் பண்ணுதுன்றத செக் பண்ணி பார்த்திருந்தேன். இப்போ ஒரு வெப்சைட்ல பார்த்தோம் அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கமோட டீ கன்சம்ஷன் பண்றதை கன்வெர்ட் பண்ணி இருந்தாங்க. இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணி பார்த்த லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா முதல்ல டீ கன்சம்ஷன் பண்றதுல டர்க்கி இருக்கு. ஒரு டேபிள்ல இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா 29வது இடத்துல இருக்கு டீ கன்சம்ஷன் பண்றதுல. இவ்வளவு டீ குடிச்சு
89வது இடத்துல தான் இருக்கோமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இல்ல தம்பி, நாங்களாம் டீ குடிக்க மாட்டோம், காப்பி தான் குடிப்பீங்க அப்படின்னா இந்த ஒரு கதை கேளுங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஒரு அமெரிக்காவோட டீ மெர்ச்சன்ட் பண்ண ஒரு சின்ன சம்பவம். என்ன அப்படின்னா, இவர் தன்னோட வாடிக்கையாளருக்கு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன சாம்பிள்கள்ல டீ கொடுத்திருக்காரு. டீ பொடியை எக்ஸ்போர்ட் பண்ணி இது எப்படி இருக்கு நீங்க பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி சாம்பிள்ல கொடுத்திருக்காங்க. இப்படி வடிவேலு அரிசி கடையில போய் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் கேட்பாரு, அது மாதிரியான சின்ன சின்ன சாம்பிள்களை அனுப்பியிருக்காரு. டீ தூளை எப்படி அனுப்பியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, குட்டி குட்டி பாக்கெட்டுக்குள்ள டீ தூளை போட்டு அனுப்பி வச்சிருக்காரு. சாம்பிள்களை பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணி பார்த்த மக்கள் பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே ஆச்சரியப்பட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்கும் பிடிச்சு போச்சு. இப்ப சின்ன சின்ன சாம்பிள் கொடுத்த டீ தூள் பிடிச்சு போச்சு, அவ்வளவுதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் தான் பார்த்தோம் அப்படின்னா டீ பேக் உருவானதுக்கான முக்கிய புள்ளியாகவும் இருக்கு. இந்த ஒரு 1908 தான் முதலா டீ பேக்கை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, முன்னாடி வரைக்குமே டீ பேக் ஆனது இருக்கு. கிட்டத்தட்ட அதை செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா 1800கள்ல இருந்து இருக்கிற மாதிரியான தகவல்களும் கிடைக்குது. 1908க்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்பவுமே பிரபலமாகவும் ஆரம்பிக்குது. இப்படி அந்த டீ தூள் சாம்பிள் வித்தவரோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாமஸ் சுலைவன்றவர் தான் அந்த டீ தூள் விற்கிற வியாபாரி. தன்னோட டீ தூளை எல்லாத்துக்கும் கொடுக்கணும், ஒரு சாம்பிள்ல கவர்ல போட்டு கொடுத்திருக்காரு. இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, பொடியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, சின்ன சின்ன கவர்ல போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கவரை கிழிச்சு உள்ள பொடியை போட்டு குடிச்சுக்குவாங்க அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் சின்ன சின்ன கவர்ல போட்டு கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த கவரை பிச்சு போட சோம்பேறித்தனப்பட்டுட்டு அந்த கவரை நேரா கொண்டு போய் தண்ணியில போட்டிருக்காங்க. அதாவது சுடு தண்ணி பால் அதுல கொண்டு போய் போட்டிருக்காங்க. அதுல போய் போட்டோடனே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டீ தூள் பார்த்தோம் அப்படின்னா அந்த பால் கூடயே அந்த தண்ணி கூடயே ரியாக்ட் ஆகி டீயாவுமே அது உருமாறி இருக்கு. இதுவாவே டீ பண்ணும்போது பார்த்தா அப்படின்னா அந்த டீ தூள்லாம் அடியில போய் சேர்ந்து இருந்திருக்கும். இந்த ஒரு டீ பேக்கை யூஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா டீ தூள் எதுவுமே வெளியே வரல, அந்த பேக்குள்ளேயே இருந்திருக்கு. மக்களுக்கு தேவையான அந்த டீ எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியிலேயே பாலையே கலந்துருக்கு. இது சூப்பரா இருக்கேன்ற மாதிரி மக்கள் யோசிக்க, உடனே மக்கள் எல்லாம் தாமஸ் சுலைவன் என்ன சொல்றாங்க, ஐயா நீங்க டீ பேக் கொடுத்தீங்க பாருங்க, அது சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, தாமஸ் சுலைவன் நான் கொடுத்தது டீ பேக் என்னையா பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, தாமஸ் சுலைவன் நான் எங்கேயா டீ பேக் கொடுத்தேன், நான் டீ பொடி தான் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது மக்கள் சோம்பேறித்தனமா அந்த கவரை கொடி கிழிக்காம தண்ணிக்குள்ள போட்டு யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. ரைட், இந்த புதிய யுத்தியை பயன்படுத்திட வேண்டியதான்ற மாதிரி தாமஸ் சுலைவன் பார்த்தோம் அப்படின்னா அப்ப 1908ல சின்ன சாம்பிள்களா டீ பேக்கெட் கொடுத்துட்டு இருந்தது அப்படியே ஒரு டீ பேக் பிசினஸ் கன்வெர்ட் பண்றாரு. அவன் எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமாத்தாயா இருக்கு. அவன் எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமாத்தான் இருக்கு. அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாத்தாயா இருக்கு. அப்புறமாவே பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய இடத்துல இந்த ஒரு டீ பேக் பிசினஸ் ஆனது ட்ரெண்டா ஆரம்பிக்குது. எல்லா மக்களும் இது வேலை குறைவா இருக்கு, அது மட்டும் இல்லாம நடச்ச இடத்துல டீயை குடிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்குதுன்றால இந்த ஒரு டீ பேக் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே பிரபலியமாக ஆரம்பிச்சது. அதற்கப்புறமா இதுக்கு பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க அமெரிக்கால. பேட்டன்ட் வாங்கினது மட்டும் இல்லாம அதற்கப்புறமா ரொம்பவுமே பெரிய ரெவல்யூஷனாகவே 1952ல லிப்டன் டீ நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு டீ பேக்கை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஜோக்குக்கும் இந்த ஒரு கதைக்கு எவ்வளவு ரிலேட்டபிளா இருக்கும்னு. எனக்குமே சில கண்டுபிடிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நோக்கத்துக்கு கண்டுபிடிச்சு அது ஒரு நோக்கத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு தவறான இன்னோவேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மாடலாகவும் ஆயிருக்கு. இது மாதிரி நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணி இது ஒரு டிசைன் பேரை மாதிரி யாருக்காச்சும் கொடுத்துருக்கீங்கன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்று சுவாரஸ்யமான இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குறி.